வெல்கம் டு ஏஐ ஸ்டடிஸ் அண்ட் சிவில் டெக். அன்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் காலம். இந்த ஃபவுண்டேஷன் காலம் வந்து பிரிக்கில் அந்த தொட்டி மாதிரி கட்டி காங்கிரீட் போடலாமா, இல்லை ஸ்டீல் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதன் மூலமாக காங்கிரீட் போடலாமா அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். என்ன செலவு ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதில் ப்ளஸ்ஸு எதில் மைனஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே நேரத்தில் நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை எந்த மாதிரி போடுவீங்க, எந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பிரிக்கு பாக்ஸிங் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அந்த ஏவை கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டீல் மெட்டல் பாக்ஸிங்னா ஆப்ஷன் பி, அந்த பியை கமெண்டில் டைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. காலம் பாக்ஸிங் பிரிக் ஒர்க், தொட்டி கட்டுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செங்கல்லுக்கும் அந்த கம்பிக்கும் இடையில் கேப் இருக்கும். தொட்டி கட்டினதுக்கப்புறம் அந்த கேப்பில் சிமெண்ட் மாற்று கொட்டி கொட்டி என்ன ஆகிடும், அந்த கேப்பு லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ கவர் பாதிக்கும். சிமெண்ட் மாற்று வந்து கீழே போய் செட்டில் ஆகிடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது உயரம் ரைஸாக அந்த கலவை கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு டெப்த்துக்காவது கொட்டிடும். ஸோ அது தப்பு. அந்த மாதிரி கலவை போய் அதில் ஸ்டோர் ஆகக்கூடாது. ஏன்னா காங்கிரீட் கலவை ரேஷியோ வேறு. அதே மாதிரி இதுக்கு ஸ்டார்ட்ரு வந்து தேவையில்லை இல்லையா? அதே மாதிரி இந்த தொட்டி கட்டினதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் வந்து க்யூரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த தொட்டியை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இல்லைன்னா அந்த வெளியிலேருந்து மண், அதாவது ஆர்டினரி சாயில் அது உள்ளே போயிடும். மண்ணை தவிர இல்லை மண்ணோ இல்லை மண்ணை தவிர வேறு எதுவாக இருந்தாலும் அது உள்ளே போயிடுச்சுன்னா திரும்ப எடுக்க முடியாது. ரொம்ப சிக்கல். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த தொட்டி விஷயத்தில். குவாலிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் பார்க்கும்போது இந்த காங்கிரீட் கொட்டும்போது அந்த தண்ணியை வந்து பிரிக்கு உறிஞ்சிருச்சுனாவே அந்த ஃப்ளோ தடைப்படும். அப்படிங்கும்போது குவாலிட்டி குறையும், ஹனிக்கும் வரும். க்ளீனிங் இஸ் நாட் பாசிபிள். இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தை வந்து காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா ஆல்ரெடி தொட்டி தான் ஆழமாக இருக்கும் இல்லையா? அதில் வந்து சிமெண்ட் மாட்டெல்லாம் கொட்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ண வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. அதே நேரத்தில் செக்கிங் இஸ் நாட் பாசிபிள். அந்த காங்கிரீட் ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள், அந்த ஃபினிஷிங்கை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா பார்க்க முடியாது இல்லையா? விசிபிளாக இருக்காது. விசிபிளாக இருந்தாக்க ஏதாவது பிரச்சனைனா நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இதில் இருக்குது. குவான்டிட்டி ஆஃப் காங்கிரீட், அந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா காங்கிரீட் வந்து ஸ்டீல் பாக்ஸில் போடுற காங்கிரீட்டை விட அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். தொட்டியோட அளவு பெருசாக இருக்கும். சரிங்களா? அப்போது காங்கிரீட் வேஸ்டேஜ் வந்து இதில் என்ன ஆகும், ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த காங்கிரீட் இதில் கொட்டும்போது அந்த தண்ணியை வந்து இந்த பிரிக்கு உறிஞ்சிருச்சுனாவே சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அப்படிங்கும்போது அந்த ஃப்ளோ ஆஃப் காங்கிரீட், அந்த ஒர்க்கபிலிட்டி தடைப்படுறதுனால ஹனிக்கும் வந்து நல்லாவே இதில் ஃபார்ம் ஆகும். அதே நேரத்தில் காஸ்ட் வந்து பார்க்கும்போது ஸ்டீல் மெட்டல் பாக்ஸிங்கை விட இது அதிகம் இல்லையா? ஏன்னா பிரிக்கு, கொத்தனார், லேபர் அப்படி இப்படின்னு ஸ்டீல் பாக்ஸை விட இதனுடைய காஸ்ட் அதிகம். அதை எப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டீல் பாக்ஸை பார்க்கும்பொழுது காலம் கவர் வந்து பாதிப்படைய வாய்ப்பு இல்லை. அதனால் கீழேயுமே மேல் நம்ம ஸ்டார்டர் போட்டுருவோம், மேலேயுமே வந்து கவர் பிளாக் வச்சு அரெஸ்ட் பண்ணிவிடுவோம். அப்படிங்கிறதுனால காலம் கவர் வந்து நல்லாவே கிடைக்கும் இந்த ஸ்டீல் பாக்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது. அதே நேரத்தில் சிமெண்ட் மாற்று வந்து கீழே செட்டில் ஆகும் அப்படிங்கிற பயம் இதில் இல்லை. ஏன்னா சிமெண்ட் மாற்று நம்ம இதில் யூஸ் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை, அப்படி இல்லையா? அதனால் அந்த ஒரு பிரச்சனை இதில் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்ரு. மூணாவதாக ஸ்டார்ட்ரு வந்து இது கம்பல்சரி போடணும். ஸ்டார்ட்ரு போடும்போது பார்த்திங்கன்னா எதனால் அப்படின்னா அந்த காலம் பாக்ஸை கரெக்டாக அதில் வாஷ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டார்ட்ரு வந்து மிக அவசியம். அதே மாதிரி எர்த்து சாயில், அந்த மண் இருக்குது பாருங்கள், ஆர்டினரி சாயில், அது வந்து இது உள்ளே போயிடும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ட்ரு போட்டு காலம் பாக்ஸ் நிறுத்தினோம்னா உடனே காங்கிரீட் போட்டுடலாம். ஸோ டைம் வந்து இதில் ரொம்ப கம்மி தானே. அப்படிங்கிறதுனால வெளியிலேருந்து சாயில் உள்ளே போக வாய்ப்பு இல்லை. குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் வந்து ரொம்ப அதிகம், ஹை. ஏன்னா அந்த பாக்ஸில் நம்ம வந்து ஆயில் தடவி இருப்போம். அப்படிங்கும்போது அந்த காங்கிரீட்டும் நல்லா ஃப்ளோவாக நல்லா ஒரு ஈஸியாக உள்ளே போய் ஒர்க்கபிலிட்டி இருக்கிறதுனால ஹை குவாலிட்டி அஷூரன்ஸ் வந்து இது உறுதிப்படுத்துது. அதே நேரத்தில் க்ளீனிங், அந்த காலம் பாக்ஸ் மாட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா க்ளீனிங் பண்ணிடலாம். அதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு இதில் இருக்கும். ஏதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் நல்லா சுத்தமாகவே காங்கிரீட் போடலாம் இல்லையா? அதே மாதிரி செக்கிங் பாசிபிள். இது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் வந்து ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு ஈஸியாக செக் பண்ணலாம். பாக்ஸை கட்டினதுக்கப்புறம் ஏதாவது சின்ன மைனர் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனாலும் நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம் இல்லையா? அதே நேரத்தில் குவான்டிட்டி ஆஃப் காங்கிரீட் வந்து ஆக்சுவல், அந்த பாக்ஸுக்கு என்ன காங்கிரீட் குவான்டிட்டி, அதான் 9க்கு 9 அப்படின்னா ஆக்சுவலாக என்ன தேவையோ அதுதான். வேஸ்டேஜ் இதில் வந்து காங்கிரீட் வேஸ்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹனிக்கும் ஒர்க்கபிலிட்டி நல்லா இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆயில் வந்து அந்த பிளேட்டில் தடவி இருக்கிறதுனால ஒர்க்கபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ ஹனிக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவு. அப்படியே இருந்தாலும் டச்சப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிக்கு பாக்ஸிங்கை விட இது ரொம்ப கம்மி இல்லையா? பிரிக்கு பாக்ஸிங்கை விட காஸ்ட் வந்து இது கம்மி. அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது.
அதே மாதிரி இந்த மெட்டல் ஸ்டீல் பாக்ஸிங், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 12 பாக்ஸ் எடுத்துக்கிறோம், 12 காலம். இந்த ஃபவுண்டேஷனில் ஒரு 4 அடி டெப்த்தோ இல்லை 4 அடி டெப்த்துக்கோ நம்ம ஒரு காலத்தை யூஸ் பண்ணி அந்த காலம் பாக்ஸ் யூஸ் பண்ணி காங்கிரீட் போட போகிறோம் அப்படின்னா ஒரு 12 பாக்ஸ் தேவை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா அப்படின்னு போடும்பொழுது ஒரு 1440 ரூபா மொத்தமாக தேவைப்படுது. டாடா ஏசி 2 ஷிஃப்ட்டு கொண்டு போகிறதுக்கும் திரும்ப எடுத்துகிட்டு வர்றதுக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு 300 600. ஸ்டார்டருக்கு ஒரு 240. மேசன் கொத்தனார் வந்து ஒரு 2 கொத்தனார். அந்த மேசன் 2 தேவை. எதனாலனா செக்கிங், நம்ம ஸ்டார்டர் போடும்போது மேசன் தேவை, பாக்ஸ் நிறுத்தும்போது மேசன் தேவை. அதே மாதிரி ஆம்பளாளி எம்சி மேல் கூலி 4 நம்பர்ஸ் ஒரு 3200. ஸோ அடுத்தது செக்கிங் ஒரு 1200. அதர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லம்சமாக ஒரு 500 டீ செலவு அப்படி இப்படின்னு. ஸோ மொத்தமாக ஒரு 9180 ரூபா வந்து மெட்டல் ஸ்டீல் பாக்ஸிங்க்கு தேவை. அதே நேரத்தில் பிரிக்கு பாக்ஸிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 12 தொட்டி. இந்த 12 தொட்டிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டிக்கு 40லேருந்து ஒரு 50 கல். நம்ம வந்து ஒரு 50 கல் வச்சுக்கிறோம் அப்படின்னா 12×5 60, ஒரு 600 கல் தேவை. நான் 9 ரூபா தான் அதில் வந்து சார்ஜ் போட்டிருக்கேன், அது 10-11 கூட இருக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு 5400. சிமெண்ட்டு மூட்டை ஒரு 2, அதுக்கு ஒரு 740 ரூபா. மணல் வந்து ஒரு 15 CFT 80 ரூபா போட்டாலும் 1200 ரூபா. மேசான் எப்படி 2 கொத்தனார் தேவை. மேல் கூலி எம்சி 2 பேர் தேவை, அதுக்கு ஒரு 1600. செக்கிங் அதில் போட்ட மாதிரி இதில் ஒரு 1200, ஏன்னா மெஷர்மெண்ட் செக் பண்ணணும் இல்லைங்களா, அதனால். அதே மாதிரி சித்தாள் எஃப்சி ஃபீமேல் கூலி 2 நம்பர்ஸ் 500 ரூபா போட்டாலும் 1000 ரூபா. லம்சம் ஒரு 500, ஒரு டீ செலவு அப்படி இப்படி வடை அப்படி இப்படின்னு வரும். அப்புறம் டோட்டல் காஸ்ட் இதுக்கு பார்க்கும்போது ஒரு 13,640 ரூபா. ஸோ இப்படி பிரிக்கு பாக்ஸிங் ஸ்டீல் மெட்டல் பாக்ஸிங் ரெண்டுக்கும் என்ன காஸ்ட், அதாவது பிரிக் பாக்ஸிங்கில் 9380னா மெட்டல் பாக்ஸிங்கில் 13,640. இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வருது, ஒரு 4000லேருந்து 5000 டிஃப்ரென்ஸ் வருது. இந்த பதிவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா குவாலிட்டி வைஸும் எது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் எதை போட போகிறீங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஷன் ஏவோ ஆப்ஷன் பியா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா. அதே மாதிரி சேனலில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த மாதிரி நிறைய பதிவுகள் உங்களுக்காக வந்து கொண்டு இருக்கும், சரிங்களா. தேங்க்யூ.